அதே கொளத்தூர்ல திமுகவில் இருக்கக்கூடிய இருந்து வந்த ஸ்ட்ராங்கான விஎஸ் பாபுவை தான் எடப்பாடி பழனிசாமி கொளத்தூர்ல வேட்பாளர் நிறுத்துவார். நான் சொல்றேன். ஏன்னா அங்க வந்து மக்கள் எலெக்ஷனுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எலெக்ஷன் பக்கத்துல இருக்கிறதுனால பை எலெக்ஷன் கிடையாது. இன்கேஸ் இருந்தாருன்னா புரசவாக்கத்துல மிகப்பெரிய எம்எல்ஏ இருந்தவர் விஎஸ் பாபு இன்னைக்கு மாவட்ட செயலராக இருக்காருங்க. திமுகவின் அபிமானம் பெற்றவர் இன்னைக்கு அஇஅதிமுக வந்துட்டாரு, மாவட்ட செயலராக இருக்காரு. புரசவாகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே தான் அந்த புரசவாக தொகுதி இன்னைக்கு கொளத்தூர் தொகுதின்னு சொல்லி மாத்தி இருக்குது. அவ்வளவுதான், மாற்றுறதும் கிடையாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த பதவி நீக்கம் செய்யப்பட்டு இன்கேஸ் அவர் பதவி வந்து பறிபோய் அவர் ஆட்டோமேட்டிக்கா வந்து அவருடைய முதலமைச்சர் பதவியை இழந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் டிஎம்கே கிடையாது. ரங்கநாதன் ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க. புரட்சி ரங்கநாதன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அன்னைக்கு நீங்க ஆக்டிவாவே இல்ல. அப்ப உங்க கண்ணை வைத்து உங்களே குத்துற மாதிரி, உங்க விரலையை வைத்து குத்துற மாதிரி திமுகவில் பயணம் பண்ணும் ஒட்டுமொத்த திமுகவுக்கும் அதிமுக வாக்காளர்களை பிரசித்தி பெற்ற விஎஸ் பாபு அவர்களை எடப்பாடி பழனிசாமி அங்க நிறுத்துறாருன்னா மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். அதுக்கான தயார் நிலை இருக்கு. நீங்க செங்கோட்டையனுக்கு அதே தான். செங்கோட்டையன் அண்ணன் மகன் எதுக்கிட்ட உடனே வராரு. டிஎம்கேல பிரயாணம் பண்ணி உடனே டி.கே. செல்வத்தை உடனே செங்கோட்டையன் வந்து சந்திக்கிறாரு. உடனே அவருக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க,